ஹாய் எல்லாருக்கும் வாங்க இன்றைக்கி நம்மளோட சேனலில் சோயா கட்லெட் எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கப் அளவுக்கு சோயாவை ஹாட் வாட்டரில் ஒரு 10 மினிட்ஸ் சோக் பண்ணி வச்சுருங்க. இப்போ மசாலா பொருட்கள் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 3 பச்சை மிளகாய், 2 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, 1/4 டீஸ்பூன் சோம்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம சோக் பண்ணி வச்சுருக்க சோயாவை நல்லா ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு அதையும் இது கூட சேர்த்து கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதும். இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு பெரிய சைஸ் ஆனியனை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்திக்கோங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்குங்க. இது கூடவே ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க சோயாவை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சோயா வந்துட்டு மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகணும். சோயாவை நல்லா மசாலாவோட மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வேறொரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் ஒரு மீடியம் சைஸ் பொட்டேட்டோவை வேக வச்சு ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்திக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை அண்ட் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு கட்லெட் ஷேப்க்கு தட்டி வச்சுருங்க. இப்போ இதிலிருந்து ஒரு பீஸ் எடுத்து மைதாவில் டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி சூடான ஆயிலில் போட்டு 2 சைட் திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்தோன்னா டேஸ்ட்டான கட்லெட் வந்துட்டு ரெடி ஆயிரும். நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் விஜி ஹோம் ஃபுட்ஸ். தேங்க்யூ.